Hi, laws of motion. So, அந்த சாப்டர்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம். அண்ட் இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மெயில் பண்ணி கேட்டிருந்த क्वेश्चन தான். நான் இது ஏன் கேட்டிருக்காங்கன்னு நினச்சி நெக்ஸ்ட் சால்வ் பண்ணும்போது ஐ ரியலைஸ்டு ஓகே திஸ் ஹேஸ் டு பி எக்ஸ்பிளைன்ட். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ப்ராப்ளம் என்னன்னா a small body of super dense material whose mass is twice the mass of the earth but whose size is very small compared to the size of the earth starts from the rest at the height h very less than r above the earth's surface and reaches the earth's surface in time t then t is equal to and நமக்கு வந்து தெரியும் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து விடுறோம் இடத்துல ஸோ இட் வில் ஃப்ரீ ஃபால் அப்படின்னா நம்ம எந்த யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸில் எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் ஓகேல ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க ஹச் அப்படின்றது தான் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஸோ ஐ டேக் எஸ்ஹெச் ஹச் நான் அவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணோம் ஸோ ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால 0 ப்ளஸ் ஹாஃப் ஆக்சலரேஷன் தான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான் இந்த இடத்துல ஆக்சலரேஷன் சோர்ஸ் ஸோ கிராவிட்டி ஸோ g into t square ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணும்போது 2h divided by g this equal to t square ஸோ t equal to root of 2h by g ஸோ நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் 2 பட் இப்படி போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பு ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது பட் காரணம் வந்து யாருன்னா யூனிவர்ஸ் ஃபிசிக்ஸ் ஸோ லாஸ் ஆஃப் கிராவிட்டி ஸோ தட் ஆக்ட்ஸ் சச் தட் நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாததுக்கு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா லெட்ஸே இப்போ இந்த பென் இதை வந்து நான் விட்டுட்டேன் அப்படின்னா கீழே உடஞ்சிரும் காசு கட்ட முடியாது சரி ஓகே மொக்கப்பட விரும்பலை உடஞ்சிரும் அஃப்கோர்ஸ் ஏன்னா இட் வில் ஹிட் த கிரவுண்டு இப்போ இந்த இடத்துல எனக்கு தெரியல இந்த கொஷின் எத்தனை பேருக்கு அரைஸ் ஆகிருக்கும் அப்படின்றது இப்போது இதை விடும் போது இந்த திஸ் பென் வில் அட்ராக்ட் பை திஸ் த எர்த் வந்து இதை வந்து அட்ராக்ட் பண்ணும் வித் ஃபோர்ஸ் எஃப் பியூட்டி என்னென்னா இந்த பெண்ணும் இந்த இடத்த வந்து அட்ராக்ட் பண்ணும் வித் த சேம் ஃபோர்ஸ் எஃப் ஸோ ரெண்டு இடத்துலையுமே ஃபோர்ஸ் சேம் தான் அப்போ இந்த பெண் மட்டும் ஏன் விழுது இந்த எர்த் வந்து ஏன் இந்த பெண் ஏன் இந்த அட்ராக்ட் பண்ணி இழுத்து வச்சுக்கல அப்படின்னா காரணம் இருக்குது ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா நியூட்டன் செகண்ட் லா எஃப் ஈக்குவல் டு எம்ஏ இப்போ பாருங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு ஃபோர்ஸுமே சேம் தான் ஸோ ஃபோர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் ஸோ நான் இந்த இடத்துல ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு 1/m அப்போது இந்த இடத்துல சொல்ல வர்றது என்னென்னா ஃபோர்ஸ் சேம் பட் இந்த பெண்ணோட மாஸ் வந்து ரொம்ப கம்மி ஸோ ரொம்ப கம்மி அப்படின்னா இட் வில் கெயின் மோர் ஆக்சலரேஷன் எர்த்தோட மாஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸோ அதோட ஆக்சலரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இதோட ஃபேக்டர் என்னென்னா இந்த பெண்ணோட மாஸ்க்கும் இந்த எர்த்தோட மாஸ்க்கும் என்ன ஃபேக்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கான ஃபேக்டர் டிஃப்ரென்ஸ் இந்த ஆக்சலரேஷனில் இருக்கும் எர்த்தோட ஆக்சலரேஷன்லையும் பெண்ணோட ஆக்சலரேஷன்லையும் அப்போது பெண்ணோட ஆக்சலரேஷன் சச் தட் ஒரு நம்பர்னால் அதை விட எர்த்தோட ஆக்சலரேஷன் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் ஸோ நெக்லிஜிபிள் ஸோ வி கேன் சி தட் எர்த் இஸ் அட்ராக்டட் பை திஸ் பென் இந்த பெண்ணால் அட்ராக்ட் பண்ணி அதை மூவ் ஆகிறத வி கேன் விஷுவலைஸ் ஏன்னா ரொம்ப கம்மியான ஆக்சலரேஷன் ரொம்ப கம்மியான வெலாசிட்டி ஸோ ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் அதிக டைமில் it will take so அதனால we can see that earth is attracted by this pen so that is the reason but இந்த கேஸில் நமக்கு அப்படி கிடையாது ஒரு 2m மாஸ் உடைய ஒரு சூப்பர் டென்ஸ் மெட்டீரியல் m அப்படின்ற மாஸ் உடைய ஒரு எர்த்து ஸோ இந்த இடத்துல வைக்கும் போது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வில் பி சேம் பட் இந்த இடத்துல we can see these two things will get accelerated but we can also see these two things is moving பட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல மாஸ் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஜஸ்ட் ட்வைஸ் தான் ஸோ ஆக்சலரேஷனுமே ட்வைஸாக தான் இருக்கும் இப்போ எர்த்தோட ஆக்சலரேஷன் ஏ அப்படின்னா அந்த சூப்பர் டென்ஸோட ஆக்சலரேஷன் வந்து a/2 இருக்கும் உங்களுக்கு புரியல சொல்லப்போனால் எர்த்து தான் ரொம்ப ஆக்சலரேட் ஆகும் ரொம்ப டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும் கம்பேர்ட் டு த சூப்பர் டென்ஸ் மெட்டீரியல் ஸோ அதுதான் இந்த இடத்துல ஐடியா புரியுதில்ல ஓகே ஃபைன் இது வந்து இன்னும் விஷுவலைஸ் பண்ண முடியல உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலனா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பட் இஃப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட் வெல் யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிப் திஸ் பார்ட் என்ன அப்படின்னா லெட்ஸே ஒரு பெரிய மேக்னெட் இருக்குது நார்த் போல் இங்கே இருக்குது ஒரு குட்டி மேக்னெட் இருக்குது அதோட சவுத் போல் வந்து இங்கே இருக்குது ஓகே இப்போது நீங்கள் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் இட் வில் கெட் அட்ராக்ட் ஆகும்போது நமக்கு தெரியும் இந்த சின்ன மேக்னெட் தான் அதில் வந்து போய் ஒட்டிக்கும் பட் திஸ் பெரிய மேக்னெட் வில் ரிமைன் சேம் பெரிய மேக்னெட் ரொம்ப பெரிய மேக்னெட் ஓகே இதே நம்ம வந்து குட்டி மேக்னெட் வச்சு விளாடுவோம் குட்டி மேக்னெட் வச்சு வரும்போது இப்படி ரெண்டுமே விட்டிங்கன்னா வி கேன் லிட்ரலி சி அந்த ரெண்டு மேக்னெட்டுமே மூவ் ஆகி ஒரு இடத்துல ஜாயின் ஆகும் அப்படின்றது ஸோ ஐ திங்க் அவங்களுக்கு இது புரியுதில்ல லைக் ஏன் ரெண்டு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது ஸோ தட் சைஸ் மேட்டர்ஸ் ஸோ அந்த ஃபோர்ஸ் இருக்கும்போது அந்த ஆக்சலரேஷன் எப்படி அப்படின்றது தான் சரி ஓகே ஃபைன் ஸோ இவ்வளோ நாள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது என்னென்னா இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் மூவ் ஆகும் அப்படின்றது சொல்ல தான் ஓகே ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் மூவ் ஆகுறதா இருந்தால் ஹச் அப்படின்றது தான் டிஸ்டன்ஸ் ஸோ அதை வச்சு நம்ம சம் போட்டு ஆன்சர் தப்பாகிட்டோம் இப்போது புதுசாக ஒரு கண்டிஷன் சொல்கிறீங்க ரெண்டுமே மூவ் ஆகும் அப்படின்றது அப்போ ரெண்டுமே மூவ் ஆகும்போது என்ன டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ணும் அப்படின்னா
லைக் மெனி மெத்தட்ஸ் இருக்குது. சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நம்ம வந்து இந்த சம்மில் அதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதற்கு ஒரு ட்ராபேக்கும் இருக்குது. அதுவும் என்ன அப்படின்றது நான் சொல்கிறேன். லெட்ஸே இந்த இடத்துல எர்த் இருக்குது, மாஸ் m. இந்த இடத்துல இந்த சூப்பர் டென்ஸ் மெட்டீரியல் இருக்குது, மாஸ் 2m. சின்னதாக வரைஞ்சதுக்கு காரணம் கொஷின் தான், இதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னது அப்படின்னு. இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து நமக்கு 2 பாடி சிஸ்டமாக இருக்குது. இப்போது இந்த 2 பாடி சிஸ்டமுக்கு ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால் இது ரெண்டுமே ஒட்டிக்கும் இந்த இடத்துல வந்து. கரெக்டாக? இந்த ஃபஸ்ட்டு கேஸ்லேயும் இந்த செகண்ட் கேஸ்லேயும் இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஒன் சேஞ்ச். இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து மாறாது, அதே இடத்துல தான் இருக்கும். இல்லை இன்பிட்வீனில் கூட இது இந்த இடத்துல ரீச் ஆகிருக்கு, இது இந்த இடத்துல ரீச் ஆகிருக்குனாலும் அந்த இடத்துலையுமே சென்டர் ஆஃப் மாஸ் அங்கேயே தான் இருக்கும். சென்டர் ஆஃப் மாஸ் மாறாது. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ எர்த்து சோலார் சிஸ்டம்லாம் எப்படி சுற்றினாலும் அதோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து சேம் தான். ஈவன் தோ இட் இஸ் மூவிங், கம்மிங், தேர், ஹியர், கோயிங், வாட் எவர் இட் இஸ், சென்டர் ஆஃப் மாஸ் வந்து மாறாது. ஏன்னா சென்டர் ஆஃப் மாஸ் தான் ரீசன் தட் இஸ் மூவிங் இன் சச் அ வே. சரி, ஓகே. பட் இந்த இடத்துல நமக்கு வந்து அது வந்து பண்ண முடியாது. ஏன்னா RH அப்படின்ற 2 பேராமீட்டர் இருக்குது. ஸோ நமக்கு வந்து அது ரொம்ப கன்வீனியன்ட் கிடையாது. நீங்கள் வேணால் RH அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டு பாருங்கள். நீங்கள் அட் த டைம் t ஈக்குவல் டு அப்படின்னு நீங்கள் சொல்லி போடும்போது நீங்கள் ஒரு t கண்டுபிடிப்பீங்க. அந்த டீயில் என்ன இருக்குன்னா, அந்த சூப்பர் டென்ஸ் மெட்டீரியல் ஆர் திஸ் எர்த் ரெண்டுமே கொலைட் ஆகி ஒன் சிங்கிள் ஆப்ஜெக்டாக மாறிடும். பட் நமக்கு இந்த இடத்துல டைம் டீயில் வந்து ஜஸ்ட் அந்த எர்த் சர்ஃபேஸை டச் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும். ஸோ ஐம் நாட் கோயிங் டு டூ திஸ். சென்டர் ஆஃப் மாஸ் வச்சு நான் போடப்படுறது கிடையாது. பட் நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட லாஸ் ஆஃப் மோஷன் வச்சு தான், ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ எகெயின் சாரி, இது வரைகிறதுக்கு இது வந்து மாஸ் ஆஃப் த எர்த், இது வந்து அந்த சூப்பர் மாஸ் டென்ஸ் மெட்டீரியல். ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணும். அண்ட் இதுக்கான டிஸ்டன்ஸ், அதாவது சர்ஃபேஸ்லேருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து h. லெட்ஸ் அஸ்யூம் இந்த 2m அப்படின்றது s அப்படின்ற டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. அப்போ எர்த் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிக்கணும்னா h மைனஸ் s. ஓகே, ஃபைன். அண்ட் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து இதோட இன்சியல் ஆக்சலரேஷன் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இதோட இன்சியல் ஆக்சலரேஷன் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது என்ன அப்படின்னா, லெட்ஸே ஃபோர்ஸ் தானே, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் g இன்ட்டு m1. m1ன்றது நான் மாஸ் ஆஃப் த எர்த்தாகவும், m2ன்றது மாஸ் ஆஃப் த சூப்பர் டென்ஸ் மெட்டீரியலாகவும். ஸோ 2m, ஸோ டிவைடட் பை r². அண்ட் r + h த ஹோல் ஸ்கொயர் தான் வரணும். ஆல்ரெடி ஹச்ன்றது ரொம்ப ஸ்மால்னால ஜஸ்ட் r² எடுத்துப்போம். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல ஆரோட ரோல்னால. ஸோ ஜஸ்ட் ஐம் அசேமிங் திஸ் லைக் தட். ஸோ f will be like 2 into g into m into m by r². இப்போ பாருங்கள், ஆக்சலரேஷன் ஆஃப் எர்த், சாரி E என்னன்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த எர்த், தட் இஸ் m. ஸோ அந்த இடத்துல நமக்கு போடும்போது m கேன்சல் ஆகிட்டு 2 into gm by r² which is nothing but 2 into g. ஓகேல? ஓகே. இதே ஆக்சலரேஷன் ஆஃப் அந்த சூப்பர் டென்ஸ் மெட்டீரியல், ஸோ mன்னு வச்சுக்கிறேன் மெட்டீரியல்னால, தட் இஸ் f டிவைடட் பை மாஸ் ஆஃப் தட் சூப்பர் டென்ஸ் மெட்டீரியல், ஸோ 2m. ஸோ 2m கேன்சல் ஆகிட்டு ஜஸ்ட் gm by r² வரும், which is g. ஸோ அவ்வளோதான், ரெட்டோட ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ் ஆஃப் மோஷன் வச்சு தான் ப்ளே பண்ண போனேன். பட் இந்த இடத்துல இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, லெட்ஸே இந்த 2m அப்படின்றது இந்த s டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு tன்ற டைம் எடுத்துக்கிட்டால், இந்த m அப்படின்ற பெரிய எர்த்து இந்த h மைனஸ் s அப்படின்ற டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கும் tன்ற டைம் தான் எடுத்துக்கும். ஓகே, லைக் இது உங்களால் அஃப்கோர்ஸ் இது உங்களால் விஷுவலைஸ் பண்ண கூடிய விஷயந்தான். ஏன்னா லைக் சப்போஸ் இஃப் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு t, இது வந்து இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்குமா எர்த்துக்காக, லைக் எங்கடா வர காணா அப்படின்ற மாதிரி, நத்திங் லைக் இட். அந்த ஒரு சைமல்டேனியஸாக ப்ராசஸ் வந்து தட் தே வில் மேக் அ கான்டாக்ட். ஸோ அதுதான் அதில் ஐடியா. ஸோ மேக்ஸ் த டி. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா இன்ஃபர்மேஷனும் ஐ திங்க் ஐ கேவ். ஓகே, லெட்ஸ் டூ இட். என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி s ஈக்குவல் டு அண்ட் ut ப்ளஸ் half at². அண்ட் யூன்றது 0. ஸோ எர்த்துக்குமே u 0 தான். ஸோ ஜஸ்ட்டு half இந்த இடத்துல a அப்படின்றது ஆக்சலரேஷன் ஆஃப் 2m. ஏன்னா s தானே எடுத்திருக்கேன். ஸோ 2m ஆக்சலரேஷன் என்னென்னா g. ஸோ g இன்ட்டு t². ஓகேல, லைக் இது இந்த இடத்துல ரீச் பண்ணக்கூடியதுக்கான ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எழுதிட்டேன். சிமிலர்லி இந்த எர்த்துக்கும் எழுதணும். என்ன அப்படின்னா, h மைனஸ் s ஈக்குவல் டு half ஆக்சலரேஷன். இதோட ஆக்சலரேஷன் என்ன, 2g. ஸோ 2g இன்ட்டு t². சரி, ஓகே. இதுக்கப்புறமேட்டுக்கு எப்படின்னா, இந்த இடத்துல தான் யோசிக்கணும். ரெண்டுமே ஆட் பண்ணுங்களேன், s கேன்சல் ஆகிரும். ஸோ ஜஸ்ட்டு நமக்கு h மட்டும் தான் இருக்கும். h இஸ் நத்திங் பட், ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது half gt²
2gt²/2. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 3gt²/2 வரும். ஸோ நமக்கு இப்போ பாருங்கள் லைக் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்க வேரியபிள்ஸும் நமக்கு இங்கேயும் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட்டு t² = 2h/3g, t = √2h/3g. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். பட் நமக்கு இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் நாலேஜ் தேவைப்படுது டு சால்வ் இட். அந்த t கான்ஸ்டண்டாக இருக்கும் ரெண்டு மோஷன்லேயும். அஸ் வெல் அஸ் இது s என்ற டிஸ்டன்ஸ் மூவ் ஆகணும். அதுவே ஒரு அசம்ஷன் தான் நம்ம எடுத்துக்கிறது. இது வந்து h - s என்ற டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும். ஸோ அந்த இடத்துல நமக்கு தேவைப்படணும். அண்ட் இந்த ஆக்சலரேஷன்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து நமக்கு அவ்வளோ ஹேபிச்சுவேட்டான ஒரு ஃபிசிக்கல் ஈவெண்ட் கிடையாது. பட் ஃபைன், we can do it. ஐ திங்க் இந்த ப்ராப்ளம் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு ஓகே ஆன்சர் வந்து 2h/3g. ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வில் சூன் டிஸ்கஸ் ஒன் மோர் ப்ராப்ளம். எந்த டாப்பிக்லன்னு தெரியல, மறந்துட்டேன். டுமாரோ வில் டிஸ்கஸ் 2 ப்ராப்ளம்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.